welcome back to my channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? So இன்னைக்கு வந்து லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கேமராவை எடுத்துர்க்கேன். Let's see how it goes. So இன்னைக்கு வீடியோ என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு ஹாப்பி நியூஸ்ல உங்களோட ஷேர் பண்ணனும். So கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். ஏனா பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினு சொல்லிருந்தீங்க. ஆனா YouTubeல எல்லாம் கண்டினியூஸா போட முடியல. நான் வந்து இதுல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் கண்டினியூஸா போட்டுருக்கேன். சப்போஸ் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். 7 days டின்னர் சீரிஸ் தான் ஆரம்பிக்க போறேன். சோ அதனால கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ நான் ஒர்க் அவுட் ரொட்டீன் போடாததுக்கும் ரீசன் இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ சொல்ற ரீசனும் ஒர்க் அவுட் நான் வீடியோஸ் ஏன் போடல அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் என்ன ரீசன் அப்படி. சோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து 1 hour வந்து இப்போ நான் யோகா தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனாலதான் நான் போடுறது கிடையாது வீடியோஸ். ஏன்னா யோகா பண்ணும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இது கண்டினியூஸா வீடியோ வந்து என்னால எடுக்க முடியாது. சோ அதனாலதான் எடுக்கிறது இல்லை. பட் சின்ன சின்ன போசஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யோகா பத்தி பேசும்போதே உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நான் ஷேர் பண்றேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 1 year ஆக போகுது. பட் இவ்வளோ டிலேல நான் வந்து சொல்றதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது தான். ஸோ என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் யோகா இன்ஸ்ட்ரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலோட பேர் வந்து க்ளோஸ் பண்ண ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் சொல்ல அப்படின்ட்டு. நான் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, மந்த்ஸ் கணக்குல ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்றத விட அம்மாவோட ஆசை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட பேட்ச்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாட்டர்டே வந்து யோகாவோட இது வீடியோ வந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். அது செஞ்சதும் அம்மா தான். ஸோ ஒரு 2 years வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்ச்ல வந்து அம்மாவோட வீடியோஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், யோகா வீடியோஸ். அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நீ யோகா வந்து லேர்ன் பண்ணு மோர் தென் அட்டெண்டிங் கிளாஸ். ஏன்னா அப்ப அவங்க பண்றதை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து வீட்டில் வந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்றது தான். நம்மளோட வீடியோஸ் பழைய 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வீடியோஸ் கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பையனை வச்சும் நான் வந்து யோகா வந்து கிட்ஸ் யோகா காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அம்மாவை வச்சும் நான் போட்டிருப்பேன். பிளஸ் நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் வீடியோவா போட்டிருப்பேன். பட் ஆனா அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னா மோஸ்ட் லைக் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க லைக் 15-20 years பிஃபோர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நீயும் படின்னு என்னையும் சரி என் சிஸ்டரையும் சரி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன். ஸோ எனக்கு என்னமோ தெரியல, நம்மளுக்கு அது தோணும் இல்லையா, அந்த ஒரு டைம்னு சொல்லுவாங்க, அப்பதான் நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி இந்த வாட்டி வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு என்னன்னா நான் இங்க வந்து கேட்டேன், ஏன்னா வந்து உங்களுக்கு யோகா அலையன்ஸோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப டீடைல்டா வந்து உங்களுக்கு இதை பத்தி தெரியணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் தனி வீடியோவா போடுறேன். பட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க சப்போஸ் வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா யோகா அலையன்ஸோட டைப் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இல்ல வந்து யோகா ஸ்டுடியோ பார்த்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யோகா அலையன்ஸோட ஒரு டைப் உங்களுக்கு இருக்கும். ஸோ யோகா அலையன்ஸோட ரெஜிஸ்டர்டு ஸ்கூல்ல தான் நீங்க செய்யணும். சோ அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்க ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்க எங்க இருந்தாலுமே யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் கிளாஸஸ். சோ நான் எப்பயுமே சொல்றதுதான், நான் நியூட்ரிஷன் பண்ணும் போதும் நான் இதுதான் சொன்னேன். ஒரு விஷயம் நீங்க ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறீங்க, ஒரு விஷயம் நீங்க வந்து மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி எலிஜிபிள், யூ ஷுட் பி கேப்பபிள். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கேப்பபிள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலே நீங்க வந்து யாருக்கு வேணா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணா சொல்லலாம். பட் நீங்க எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்டிபிகேஷன் பிளஸ் அதோட டீப் நாலேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. பட் இதுக்கு ரொம்ப எனக்கு ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருந்தது. நியூட்ரிஷன் மாதிரி இல்லை, நியூட்ரிஷன் வந்து நானே நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு சர்டிபிகேட் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பட் இது வந்து அப்படி கிடையாது. இது எஸ்பெஷலி வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் அப்படின்றதுனால இட் டுக் அ லாங் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து செஞ்சு காமிக்க சொல்லுவாங்க. பிளஸ் கொஸ்டின்ஸ், தியரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இது நம்ம இந்தியாலுமே கோர்ஸ் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன்.
இந்தியாலயுமே வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பராகவே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அது இந்தியாக்குள்ள மட்டும்தான் நீங்க கிளாஸஸ் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்க இன்டர்நேஷனல் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யோகா அலையன்ஸோட டைப்ல நீங்க பண்ணுங்க. சப்போஸ் இதை பத்தி டீடைல்டா உங்களுக்கு வேணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரா ஆகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஒரு வீடியோ வந்து நான் கிளியரா போடுறேன். அப்போ உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து நான் ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ணல, அதனாலதான் நான் வந்து சொல்லல. பிளஸ் நான் வந்து பேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, நான் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப க்ளோஸா இருக்க சில பேருக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப வந்து ஃபியூ தான். ஏன்னா டைமிங் டிஃபரன்ஸும் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்னால் வந்து கரெக்டாக வந்து டெய்லி கிளாஸஸ் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் போடல. பட் டவுன் த லைன் பிளான்ஸ் இருக்கு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் யூகேல இருக்கீங்க நீங்க, இல்லை யூஎஸ்ல வந்து யூகேவோட ஈவினிங் டைம்ல உங்களால் அகாமடேட் பண்ண முடியும்னா என்னோட பேட்ச் நம்பர்ல பிங் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அது பேஸ் பண்ணி நான் ஃபியூச்சர்ல பிளான் பண்றேன். ஏன்னா எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பிளான் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஹோல்ல போட்டு வச்சிருக்கேன். மற்றபடி நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் அது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, யோகா வந்து ஒரு ப்ரொஃபஷனா பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஏன்னா நான் ஆல்ரெடி நியூட்ரிஷன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இன்டகிரேட்டடா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினா வந்து யோசிச்சேன். பட் எனக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதான் வந்து ஏன் இவ்வளோ லேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்க சொல்லும் போதே நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அம்மா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 10 years பிஃபோர் நான் எப்ப வந்து ஐடி ஜாயின் பண்ணணும் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ கிளாஸஸ் போ, ப்ராப்பரா கிளாஸஸ் போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா கூட செய்யறது வந்து அவங்க எனக்கு கத்து கொடுப்பாங்க, நான் செய்வேன். பட் நான் வந்து கத்து கொடுக்குற அளவுக்கு நீ படிக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட ஆசை. ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா போகும், இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் இருந்தது. ஸோ பேச்சஸ்ல இருக்கிறவங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப சூப்பரா பண்றாங்க, நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் இருக்குன்னு. பட் கிளாஸஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 60 தாண்டியதுனால அவங்களால அது பண்ண முடியல. எனக்கு, என் பையனுக்கு, அக்கா பசங்களுக்கு தான் அவங்க மோஸ்டா வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து நான் முடிச்சதுக்கு, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. எஸ்பெஷலி வந்து எந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து யோகால வந்து 3 ஏரியா மெயின் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் வரும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமா, அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன். அதுல எனக்கு ரொம்ப நான் வந்து அப்படி இன்வால்வ் ஆகி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமா தான். ஏன்னா அது பயங்கர ஒரு டிஃபரன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒரு ஹீல் வித்தின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து நீங்க அதுல ஃபீல் பண்ணலாம். ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்ச சப்ஜெக்ட் வந்து பிராணாயாமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆசனாஸ். அஃப்கோர்ஸ் ஆன் திஸ் நோட் நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் நான் செய்யும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் வந்து நான் கவர் பண்றேன், லைக் என்னென்னலாம் நான் செய்யறேன் அப்படின்ட்டு. முன்னாடி நான் பண்ண எக்ஸசைஸ்க்கும் சரி இப்ப நான் பண்ற எக்ஸசைஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆசனாஸ் வேணா சேமா இருக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி போட்ட வீடியோஸ், அது பெல்லிக்கா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து லோவர் பாடி, அப்பர் பாடி, அப்பர் ஸ்டமக், இது எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்னோட எக்ஸசைஸ் எல்லாமே யோகா ரிலேட்டடா தான் இருக்கும். பட் ஒன்னே ஒன்று நான் வந்து அதில் கவர் பண்ணாதது வந்து இன்ஹேல் எக்ஸேல் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ப்ராப்பரா தெரிஞ்சாதான் நான் சொல்லணும்ட்டு தான் நான் மோஸ்டா கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் அதே மாதிரி ஆசனாஸ் தான் நான் செய்யறேன். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனாஸ்க்கு நான் போயாச்சு ஆல்ரெடி. ஸோ ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா இன்ஹேல் எக்ஸேலோட பண்றதுனால செம்ம ரிசல்ட் இருக்கு. இதுல சின்ன பெனிஃபிட்ஸ் தான். பெரிய பெனிஃபிட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்க மைண்ட் ரொம்ப காமா இருக்கு, நல்லா தூக்கம் வருது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு என்னோட லைஃப்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். பட் இதெல்லாம் அட்வான்டேஜஸ் வச்சு நீங்க கத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யோகா மட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து தானா அந்த ஒரு இது வரும் தாட், ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா 100% நான் சொல்றேன், நெவர் டர்னிங் பேக். நீங்க அதுல வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கிளாஸஸ் கிடையாது, ஜென்ரலா உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே கிளாஸஸ் இருக்குன்னா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட், இட்ஸ் வெரி குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
எப்பயுமே வந்து வெயிட் லாஸ் மட்டுமே மைண்ட்ல வச்சிருக்காதீங்க. ஏன்னா கார்டிசால் லெவல் நீங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் வெயிட் லாஸ். நிறைய விஷயங்களும் இருக்கு. ஹெல்த்ல இருக்கிற நம்ம ஹெல்த் கண்டிஷனையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பேட்சஸ்ல நான் இன்டகிரேட் கண்டிப்பா பண்ண போறேன். மேபி டவுன் த லைன் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யற இது யோகா பிராக்டிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு பிடிச்ச சில ஆசனாஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த பெல்லி ஏரியாலாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அந்த ஆசனாஸ் செய்யலாம். என்னோட ரெகுலர் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. எனக்கு நான் இப்ப வந்து சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து கவர் பண்றேன்.